Define data. Data is a collection of information. எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் மேக்ஸ் மார்க் இன் 10th ஸ்டாண்டர்டு. அதாவது ஒரு கிளாஸில் மேக்ஸ் மார்க் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணுறோம். அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் டேட்டா. தட் இஸ் ஆஃப் 2 டைப். 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைமரி டேட்டா, இன்னொன்று செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டானா இன்ட்ரிவ் மெத்தடில் பண்ணலாம் அல்லது அப்சர்வேஷன் மெத்தடில் பண்ணலாம். இன்ட்ரிவ் மெத்தட் அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை இன்ட்ரிவ் பண்ணுறீங்க, அந்த இன்ட்ரிவில் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பேர் தான் வந்து ப்ரைமரி டேட்டா. அல்லது டைரெக்டாக போய் அப்சர்வ் பண்ணுறீங்க, அந்த இடத்துக்கே போய் நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க, அப்போ அதுக்கு பேர் ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா சிம்பிளாக புரிஞ்சுக்கலாங்க. ப்ரைமரி டேட்டாவில் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த டேட்டாவை அவங்ககிட்டருந்து வாங்கணுன்னா அதுதான் செகண்டரி டேட்டா. சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடந்திருக்கு, எர்த்குவேக் நடந்திருக்கு, அதை நியூஸ் ரிப்போர்ட்டர் போய் டைரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கினா ப்ரைமரி டேட்டா. அந்த ப்ரைமரி டேட்டாவை வச்சு நான் வந்து ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சுன்னா அது செகண்டரி டேட்டா. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸுக்கு பிரியா மேத் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கங்க.